வாழை திரைப்படத்தில் சமூக நல்லிணக்கத்தை மக்களுக்கு தெளிவாக காட்சிப்படுத்தும் வாய்ப்பை இயக்குனர் மாரி செல்வராஜ் தவறவிட்டுவிட்டதாக நெல்லையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். 1999 பிப்ரவரி 21 பேத்மா நகரத்தில் வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி கவிழ்கிறது. அது வயலிலே சகதியிலே போகின்றது. இதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கிருந்த பள்ளிவாசலில் கலந்தர் மஸ்தான் என்பவர் இமாமாக பணியாற்றுகிறார். அவருக்கு இந்த செய்தி வருகிறது. ஊர் மக்களை உஷார்படுத்துகிறார். மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய உயிருக்காக போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய நல்லிணக்கமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதை அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாரி செல்வராஜ் நழுவ விட்டு விட்டார் என்பது வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.